ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்ரமி வக்கரதந்தாய திமிகி தன்னோ தந்தி பிரதிதே மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தன் திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசி கொண்டு ரிஷபராசிக்கு இந்த வாரம் இத்தகைய பலன் கொடுக்குது பார்ப்போம். 8/3/2026 முதல் 14/3/2026 உண்டான பலன். இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தாலே, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, துலாத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், கும்பத்தில் செவ்வாய், சூரியன், புதன், ராகு, மீனத்தில் சுக்கிரன், சந்திரன். ஆகவே இந்த வாரத்துக்குண்டான கிரக மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இருப்பினும் சந்திர பகவான் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:41 துலா ராசியிலிருந்து நகர்ந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தில் செல்கிறார். 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:23 முதல் சந்திர பகவான் தனு ராசியில் மாற்றம் ஏற்படுகிறது. 14ஆம் தேதி சந்திர பகவான் காலை 8:20 தனுசு ராசியில இருந்து நகர்ந்து மகர ராசியில் செல்கிறார். ரிஷப ராசி என்றாலே கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் முழு நட்சத்திரம், மிருகசீஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் அடங்கியது ரிஷபராசி. ஆகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எடுத்துட்டாலே 11/3/2026 புதன்கிழமை இரவு 9:42 முதல் 14/3/2026 காலை 8:20 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகவே 11ஆம் தேதி இருந்து 14ஆம் தேதி வரை சற்று, அதாவது 11ஆம் தேதி இரவு தான். அப்ப 12ஆம் தேதி இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 12, 13, 14 காலையிலே முடிஞ்சிடுது. அப்ப ஒரு நாள் முழுவதுமாக 12, 13 மட்டுமே நம்ம சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே இந்த ரிஷபராசிக்கு குருபலன், அருமையான குருபலன். 2ஆம் இடத்தில் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து அமர்ந்து இருப்பது, 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து அமர்ந்து இருப்பது குடும்பத்துக்கு உண்டான மகிழ்ச்சி, எண்ணற்ற மகிழ்ச்சி, புதிய பொருள், புதிய வாகனம் வாங்கி கொள்ளக்கூடிய யோகம். இந்த காலத்துல சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல இயங்குறார். 11ஆம் இடம் சனி இருந்தாலே நல்ல பதவி கிடைக்கும். அப்ப பாவ கிரகமா சுப கிரகமா இருந்தால் எந்த கிரகம் லாபஸ்தானத்துல இயங்கினாலே அதுக்கு நம்மளுக்கு உண்டான தேவையானது பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மை நம்மளுக்கு உருவாகும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம இந்த வாரத்தில் நீங்க புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறணும். அப்போ இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, தாய் ஸ்தானத்தில் இடத்தில் கேது பகவான் இருப்பார். தாய்க்கு உண்டான ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது சிறந்தது. அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது மனைவி மூலமா சில ஆதாயங்கள் கிடைக்கும். மனைவியுடைய பேச்சு கேட்டு நடப்பது சிறந்தது 7ஆம் இடத்தில். அதே போல் 8ஆம் இடம் செல்லும் போது சற்று சந்திராஷ்டமம். ஆகவே அந்த 8ஆம் இடம் செல்லும் போது சந்திராஷ்டமங்கிறது 11ஆம் தேதி இரவு முதல் 14ஆம் தேதி காலையில வரைக்கும் சந்திராஷ்டமம்னால சற்று கவனமாக இருந்து செயலாற்றணும். எதுவுமே நம்ம அவசரப்பட்டு பேசணும். அந்த காலத்துல சந்திராஷ்டம காலத்துல சற்று பயத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். அது முன்னாடிலாம் சந்திராஷ்டமம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே சந்திராஷ்டமம்னா என்னன்னு காலண்டர்லேயே போடாது. உங்களுடைய சந்திராஷ்டம நட்சத்திரம், சந்திராஷ்டம ராசி நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆகவே இது எப்படி முறையா பயன்படுத்திக்கிறது, வழிபாடு மூலமா அது நம்ம சரி பண்ணிக்கணும். மகாலட்சுமி தேவி வழிபாடு, பெருமாள் நரசிம்மர் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, ஏதேனும் ஒண்ணு நம்மளால முடிஞ்ச வழிபாடு தவறாம செய்யணும். உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான், சுக்கிரன் உச்சம் பெற்று, உங்க ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பது சிறந்தது. ஆகவே சந்திராஷ்டமம் இருந்தாலும் அதோடு சனியோடு சேர்ந்து இந்த வாரத்துல இருப்பதால் தனப்பிராத்தம் உண்டாகும், தடைகள் நிவர்த்தி ஆகும்.
தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லும். நம்ம ஜெயிச்சிடலாம்டா, இனிமே நம்ம வந்து எந்த விதமான தோல்விக்கு தேவையில்லை, பயம் வேண்டாம், நம்ம என்ன செஞ்சோம், யாருக்கும் நம்ம என்ன துரோகம் செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு மனப்பக்குவம். அதுக்கு முன்னாடி அந்த எண்ணம்லாம் உதயமாக நம்மளுக்கு ஏதோ நடக்குது எதுவும் நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தது இந்த வாரத்துக்கு மேல உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். புத்தி வேற விதமா வேலை செய்யும். அப்ப முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். இது வரைக்கும் நான் செஞ்ச வேலையில நம்ம 100 ரூபாய் கொடுத்தாங்க, இதே வேலை இன்னொரு இடத்துல போனால் நம்மளுக்கு ஒரு 110 ரூபாய் கிடைக்குமே, ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா லாபமே, ஒரு 20 ரூபாய் கிடைச்சா லாபமே நினைச்சு இடம் மாற்றத்துக்கு உண்டான வேலை நீங்க செயல்பாற்ற தொடங்குவீங்க. அப்போ வேற இடம், வேற கம்பெனி மாறி வேலை செய்யக்கூடிய தன்மை, நீங்க புதிய பிஸ்னஸ் எதையும் தொடங்குறதா இருந்தாலும் தொடங்கி கொள்ளலாம். இந்த காலத்தில் ராகு பகவான் 10ஆம் இடத்துல உங்க ராசிக்கு, செவ்வாய் அதிலே அமர்ந்து இருப்பது, அது மட்டும் இல்ல உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் அதிலே சேர்ந்து இருப்பது உங்களுக்கு அருமையான பலன் கொடுக்கும். சூரியனால் சற்று தடுமாற்றக்கூடிய அஸ்தாங்க தோஷம் சில கிரகத்துக்கெல்லாம் கொடுக்கும். இருப்பினும் நம்ம வந்து சற்று நிதானமாக, எச்சரிக்கையாக, கவனமாக இருந்து செயலாற்றினாலே போதுமானது. ஆகவே சந்திராஷ்டம ராசியை இந்த வாரத்துல பார்த்து எனக்கு சந்திராஷ்டமம் 2 நாள் வருதுன்னா பயம் வேண்டாம். வழிபாடு போகும்போது ஒரு பிளேயருக்கு ஒரு தேங்காய் சூற விட்டுட்டு ஒரு அருகம்புல் சாத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு போங்க, உங்க காரியம் வெற்றி பெறும். அதே போல் அங்க அருகாமையில் அதே ஆலயத்தில் நாகர் இருந்தால் நாகர் தேவதைக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு போங்க. இப்ப சந்திராஷ்டம பாதிப்பு உங்களுக்கு பெருசா கொடுக்காது. அதே முயற்சிகள் வந்து தடை செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய முயற்சி விடாமல் செய்துட்டு வாங்க. நீங்க செய்ய முயற்சி நான் வெற்றி பெற்றே ஆகணுங்கிற குறிக்கோள் தவிர வேற எதுவுமே நீங்க சிந்திக்க கூடாது. அப்போ புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். 2 பேர் சேர்ந்து தொழில் செய்யலாமா, பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னா தவிப்பதே சிறந்தது. சிறிது காலம் நல்லாக இருக்கும், சிறிது காலம் கெடுதலாகவே முடியும். பிற்காலத்துல நம்மளுக்கு அந்த பாதகம் வராமல் இருக்கணும். உங்க ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து, எங்களுடைய ஜாதகம் 2 பேர் நம்ம சேர்ந்து தொழில் செய்யலாம், அப்ப இருவருடைய ஜாதகம் அந்த பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமா, கூட்டு தொழிலுக்கு ஒத்து வருமா, இல்ல தனிப்பட்ட முறையில செய்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்து கொள்ளணும். 2 நண்பர்கள் சேர்ந்து தொழில் செய்யறாங்க, நல்லதுதான். மாமா மச்சான் சேர்ந்து தொழில் செய்யறாது, நல்லதுதான். ஆனா பிரிவினை வராமல் பார்த்துக்கணும். தொழிலுங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். அதனால இது இந்த காலத்துல புதுசா செய்யும் போது தனிப்பட்ட முறையில செய்து கொண்டாலே நீங்க வந்து வெற்றி பெற்று வாழலாம். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பதால் தனப்பிராத்தம் கொடுக்கும். அது தனப்பிராத்தம்னா நம்ம உழைப்பு அதிகரிக்கும், இடம் மாற்றம் கொடுத்தது. அது மட்டும் இல்ல புதிய பொருள் வாங்கி கொள்ள தன்மை உருவாகும். அதற்கு கொண்ட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பெருசா பாதகம் இல்லாமல் தடுமாற்றம் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். அப்ப இறைவனை சார்ந்த வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு கைமேல் பலன் அமைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.